தாவேகா தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய கூடாரத்தையே காலி செய்து விட்டார்கள். இதில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. குதிரை பேரம், பணம் கொடுத்து பணம் வாங்கி இதெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் கொடுங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பேரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஆதாயம் இல்லாமல் இன்றைக்கி அரசியலே கிடையாது. எல்லாரும் எனக்கு என்ன எனக்கு என்ன, எனக்கு லாபம் கிடைக்குமா, என் சொத்து கிடைக்குமா, எனக்கு பங்களா கிடைக்குமா, எனக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு பொழப்பு நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைக்கு அரசியலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. பழைய காலத்து சுதந்திரத்துக்கு முன்னாடி போன்ற இன்றைக்கு தியாக உணர்வுடன் கொண்ட அரசியல் நடப்பதில்லை. காமராஜர் போன்ற அரசியல் இல்லை, கக்கன் போன்ற அரசியல் இல்லை, மது தண்டவதை போன்ற அரசியல் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் நிலைமை. இது தாவேக்கானாலும் சரி, நான் எந்த காரணத்தை கொண்டும் லஞ்சம் வாங்க மாட்டேன், செய்ய மாட்டேன், எனக்கு தேவையற்றது வேணும்னு சொல்லலாம். யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் சி விஜய் அவர்கள். ஆனா அவர் கூட இருக்கிறவங்க, கூட இல்லாத இருக்கிறவங்களாம் செய்யாமல் இருப்பாங்களா? பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவர் கட்சியிலேயே ஒரு தொகுதியிலேருந்து அடுத்த தொகுதியில் போய் நிற்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே நடக்கல. அதுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்துதான் வெளிப்படையாக பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ லஞ்சம் ஊழல் இல்லாமல் நடப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். சத்தியமாக நடக்க மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. அதான் மதிமுக. அங்கே மதிமுக கட்சி வைகோ அவர்கள் எதுக்கு வெளில வந்தார்? திமுகலேருந்து குடும்ப ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு வந்தார். அந்த கொள்கையின் மேலே கடைசி வரைக்கும் நின்று அந்த கொள்கையை காப்பாற்றினார். அடுத்ததுக்கு அவர் கம்பெனியை, மதிமுகன்ற கம்பெனியை பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டாரு. பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ நான் குடும்ப ஆட்சி வேணான்வார். அதில் 2 எம்எல்ஏக்களை திமுகவுக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. இவர் பிள்ளைய மட்டும் மேட்ச் பாக்ஸ் சின்னத்தில் தனியாக நிற்க வைக்கிறது. ஆனால் பிள்ளை அடுத்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும் திமுக தான் அழுத்தம் கொடுத்து. திமுக என்னையா இது? திமுக அழுத்தம் கொடுத்தா உங்கள் பிள்ளைக்கு கொடுத்ததா இல்லையா? அன்றைக்கி மட்டும் நீங்கள் மேட்ச் பாக்ஸில் போய் நின்னீங்க. இன்னைக்கு 2 எம்எல்ஏக்களை மட்டும் எக்கேடு கட்டா என்ன நிற்க வச்சிங்க. ஒருவேளை ஜெயிச்சுட்டாக்கா வந்துடலான்னுட்டு. இதுவே அயோக்கியத்தனம் இல்லையா? திமுகவும் அயோக்கியத்தனம் பண்ணிச்சா இல்லையா? ஃபார்ம் பி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க? இவர் எனது கட்சியினுடைய உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? கேவலமா இல்லையா? ஒருத்தன் ஊரை ஏமாத்திக்கிட்டு. மக்களாகிய உங்களுக்கு புரியலன்னா நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் புரிதல் இல்லாமல் கூத்தாடிக்கு வாழ்க்கப்பட்டீங்கன்னா இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் அரசியல்.